யுக்ரேனிய தலைநகர் கீவை இலக்கு வைத்து நேற்று வியாழக்கிழமை இரவு ரஷ்யா கடும் தாக்குதலை நடத்தியிருக்கிறது. இந்த கடும் தாக்குதல் எப்படி என்று சொன்னால், கடந்த 3 வருடங்களாக இந்த 2 நாடுகளுக்கும் இடையில யுத்தம் நடந்து கொண்டு வரது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இந்த 3 வருடங்களில் இல்லாத அளவுக்கு மிக மோசமான தாக்குதலாக, அதுவும் தலைநகர் கீவை இலக்கு வைத்து இந்த தாக்குதலை ரஷ்யா நடத்தியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. நேற்று இரவு மட்டும் 550 வரையான ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை கொண்டு ரஷ்யா தாக்கியிருப்பதாகவும், இதில் ஒருவர் கொல்லப்பட்டு 23 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. இந்த தாக்குதலை ரஷ்யா எப்ப நடத்தியிருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கும் இடையில பேச்சுவார்த்தை ஒன்று நடக்குது. தொலைபேசிகளால் ஒரு உரையாடல் ஒன்று நடக்குது. நீண்ட நேரமாக நடந்த அந்த உரையாடலில் எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் அமைதிக்கு ஒத்துழைக்கவில்லை. அவர் சமாதானத்தை விரும்பவில்லை. அவர் தொடர்ந்து போர் நடத்தவே விரும்புகிறார் என்று சொல்லி சலிப்புடன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஊடகவியலாளர்களுக்கு ஒரு தகவல் ஒன்றை கொடுக்கிறார். அவர் அந்த தகவலை வெளியிட்டு தன்னுடைய ஏமாற்றத்தை வெளிப்படுத்திய ஒரு சில மணி நேரங்களில் இந்த மோசமான தாக்குதல் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது. இந்த தாக்குதல் மிக மோசமான தாக்குதலாக இருந்ததாகவும், நேற்றைய இரவு தூக்கம் இல்லாத ஒரு இரவாக இருந்ததாகவும் யுக்ரைனினுடைய வெளியுறவு அமைச்சர் ஆண்ட்ரி சிபிஹா தன்னுடைய சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். நேற்றிரவு நடந்த இந்த கடுமையான தாக்குதலில் 550 வரையான ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரஷ்யாவில் நடத்தப்பட்ட அதிகூடிய தாக்குதல்கள் என்று சொல்லி ஒரு பட்டியல் ஒன்று இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜூன் மாதம் 17ஆம் தேதி 472 தாக்குதல்களை, 472 ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஏவி உக்ரைன் மேல தாக்குதல் நடத்தியிருந்தது ரஷ்யா. அது ஜூன் மாதம் 17ஆம் தேதி. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜூன் மாதம் 1ஆம் தேதி அதுக்கு முதல் 479 ஏவுகணைகளை ஏவி இருந்தது. அதுவும் ஒரு கணிசமான குறிப்பிடத்தக்க முக்கியமான ஒரு தாக்குதல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, ஜூன் மாதம் 9ஆம் தேதி 499 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ரஷ்யா ஏவி இருந்தது. அதுக்கு பிறகு ஜூன் மாதம் 29ஆம் தேதி இன்னும் அதிக எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னு சொன்னா 537 ஏவுகணைகளையும் ட்ரோன்களையும் ஏவி இருந்தது. எனவே ஜூன் மாதம் 29ஆம் தேதி தான் முதல் முறையாக 500ஐ தாண்டி இருந்தது ரஷ்யாவினுடைய அந்த தாக்குதல். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னா, நேற்று ஜூலை மாதம் 4ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 550 ட்ரோன்களையும் ஏவுகணைகளையும் ஏவி மிக கடுமையான தாக்குதலை ரஷ்யா நடத்தி இருக்கிறது. இப்போ ஒரு வருஷத்துக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னா, அதாவது கடந்த வருடம் 2024ஆம் ஆண்டு இதே காலப்பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ரஷ்யா ஒரு மாசத்திலே மொத்தமாக ஒரு 300 தாக்குதல்கள் நடத்தும். அதாவது 300 ட்ரோன்கள் அல்லது ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தி கொண்டு வந்தது. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னு சொன்னா, சமீப காலமாக இந்த வருஷத்துல ரஷ்யா தன்னுடைய தாக்குதல்களை போக போக அதிகரித்து கொண்டே போகுது. ஒரு மாசத்துக்கு 300 என்றிருந்த எண்ணிக்கை இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஒரு மாசத்துல 5000ல நிக்குது. 5000 ஏவுகணைகள் அல்லது 5000 ட்ரோன்களை பயன்படுத்தி யுக்ரைன் மேல தாக்குதல் நடத்தி கொண்டு வருகிறது ரஷ்யா. இந்த தாக்குதல் அதிகரித்ததற்கான காரணம் என்ன? புட்டின் அவர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஒரு நம்பிக்கை வந்ததுக்கு என்ன காரணம் என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கால யுக்ரைனிய தரப்பு பாத்தீங்கன்னு சொன்னா மிக மிக பலவீனமாகி கொண்டிருக்குது. இதுதான் மறக்க முடியாத உண்மை. அதுக்கு பிரதானமான காரணம் யுக்ரைனிய பக்கத்திலிருந்து அமெரிக்கா பின்வாங்கியதாகும். அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்த பிறகு அவர் யுக்ரைனுக்கான தன்னுடைய உதவிகளை படிப்படியாக குறைக்க ஆரம்பித்தார். நேற்று முன்தினம் அவர் அறிவிச்சிருந்தவர், இனி முக்கியமான ஆயுதங்கள் எல்லாம் யுக்ரைனுக்கு வழங்கப்பட மாட்டாது என்று சொல்லி. இதை நாங்கள் இன்னும் ஒரு வகையில் சொல்றதாக இருந்தால், யுக்ரைனிய போர்க்களத்திலிருந்து அமெரிக்கா கிட்டத்தட்ட வெளியேறிட்டு என்று சொல்லலாம். இப்ப யுக்ரைனுக்கு பின்னால ஆதரவாக நிற்கிறது ஐரோப்பிய நாடுகளும் ஏனைய யுக்ரைனுடைய கூட்டாளி நாடுகள் மட்டும்தான். இந்த நாடுகளால் தனிச்சு நின்று யுக்ரைனை காப்பாற்ற முடியுமா? ரஷ்யாவினுடைய இந்த கடுமையான தாக்குதல்களை எதிர்கொள்ள முடியுமா என்று சொன்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி. அதை சுருக்கமாக சொல்ல போனா, அமெரிக்காவினுடைய உதவி இல்லாமல் யுக்ரைனால ஒருபோதுமே ரஷ்யாவை வெல்ல முடியாது. இப்ப ஐரோப்பிய நாடுகளால யுக்ரைனை காப்பாற்ற முடியுமான்றது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறியாகும். இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாசம் 10ஆம் தேதி, ஜூலை மாசம் 10ஆம் தேதி பிரித்தானிய பிரதமர் கியர் ஸ்டார்மர் அவர்களும் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்களும் லண்டனிலே சந்தித்து முக்கியமான சில முடிவுகளை எடுக்க இருப்பதாக இன்று அறிவித்திருக்கிறார்கள். இந்த சந்திப்பு ஜூலை மாதம் 10ஆம் தேதி லண்டனில் நடைபெற இருக்கின்றது. அதே வேளையில் இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கக்கூடிய ஏனைய நாடுகள் வீடியோ கான்பரன்ஸ் மூலம் இந்த கூட்டத்தில் இணைந்து கொள்வார்கள் என சொல்லப்படுகிறது. இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி நடக்க இருக்கிற இந்த கூட்டத்தில் முக்கியமான சில முடிவுகளை இரு நாடுகளும் எடுக்கப் போவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் எப்படியான முடிவுகளை எடுக்கப் போகிறார்கள், அது யுக்ரைனுக்கு என்ன வகையில் உதவியாக இருக்கும் என்றது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அதே வேளையில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுக்கும் யுக்ரைனிய ஜனாதிபதி வோலோடிமிர் செலன்ஸ்கி அவர்களுக்கும் இடையில ஒரு
முக்கியமான பேச்சுவார்த்தை ஒன்று தொலைபேசி வழியாக நடக்க இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. நேற்று ட்ரம்ப் புட்டினோட கதைச்சு அது ஏமாற்றத்தில் முடிந்ததாக தன்னுடைய சலிப்பையும் ஏமாற்றத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். இன்றைக்கு செலன்ஸ்கியோட கதைக்க போறார். என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணப்பட போதுன்னு சொல்லி தெரியல. இப்போ நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த சண்டையை இப்போதைக்கு நிறுத்துவதற்கு ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு விருப்பமே இல்லை. ஏனென்று சொன்னால், எதிரி பலவீனமாக இருக்கிறான். அவர்களுடைய எதிரி யுக்ரைன் இப்போ பலவீனமாக இருக்குது. எனவே எதிரி பலவீனமாக இருக்கும்போது எந்த ஒரு போர் வீரனும் அதை தாக்கி அளிக்கத்தான் முயற்சி செய்வினோம். எனவே அப்படியான ஒரு நிலைமையில தான் இப்போ ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்கள் இருக்கிறார். அமெரிக்காவால் முன்னெடுக்கப்படுற இந்த சமாதான முயற்சிக்கு ஏன் ரஷ்யா ஒத்துழைப்பு வழங்க மறக்குதுன்னு பார்த்தோம் என்று சொன்னால், இப்போ ட்ரம்ப் அவர்கள் தான் பதவிக்கு வந்த உடனே எந்த விதமான ஒரு ஆய்வும் செய்யாமல் போரில் ஈடுபட்டிருக்கிற ரெண்டு தரப்பிட்டையும் கேட்காமல் அவர்களோட டிஸ்கஸ் பண்ணாமல் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரணும், தான் சொன்னால் இவர்கள் போரை நிறுத்தணும் என்று சொல்லி ஒரு நினைப்பில் தான் இந்த சமாதான முயற்சியில் கை வைக்கிறார். அதே முதல்ல பிழை. போரில் ஈடுபடுற ரெண்டு தரப்புக்கும் போர் செய்ய விருப்பமா அல்லது சமாதானத்துக்கு வர விருப்பமானு சொல்லி முதல்ல கேட்கணும். என்ன நோக்கத்துக்காக இந்த சண்டை நடக்குது, ஏன் இந்த சண்டை ஆரம்பிச்சது, இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை அலசி ஆராய்ஞ்சு போட்டுத்தான் சமாதானத்தை கொண்டு வரதா இல்லையான்னு சொல்லி முடிவெடுக்கணுமே தவிர, அவர் பதவியில் வந்துட்டார், அவர் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக வந்துட்டார் என்றதுக்காக உடனே சண்டையை நிப்பாட்டு சொன்னா யாருமே சண்டையை நிப்பாட்ட போறது இல்லை. யோசிச்சு பார்த்தோம் சொன்னா 2022 ஆண்டு ரஷ்யா அவர்கள் தான் பலிந்து இந்த தாக்குதலை மேற்கொண்டவர்கள். எனவே அவர்கள் யுக்ரைன் மேல படையெடுத்து வந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஒரு காரணம் இல்லை, நிறைய காரணங்கள் இருக்குது. அந்த காரணம் உடனடி காரணங்களும் இல்லை, நீண்ட கால காரணங்கள். எனவே தெளிவான ஒரு நோக்கத்தோடையும் நிறைய காரணங்களோடையும் தான் ரஷ்யா இந்த தாக்குதலை ஆரம்பித்து நடத்தினது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவுக்கு நிறைய உயிரிழப்புகள் சொத்தழிவுகள் என்று சொல்லி ரஷ்யா இழந்தது ஏராளம். அவ்வளவையும் இழந்தும் கூட சில பல இடங்களை ரஷ்யா கைப்பற்றி வச்சிருக்குது. எனவே புட்டின் என்ன யோசிப்பார்னு சொன்னால், நாங்கள் இந்த சண்டையை ஆரம்பிச்சாங்க, நாங்கள் நிறைய இழந்திருக்கிறோம். எனவே நாங்கள் அடைய நினைச்ச அந்த இலக்கு அடையப்படணும். இன்னும் கொஞ்சம் உயிரை கொடுத்தாலும் பரவாயில்லை, இன்னும் கொஞ்சம் சொத்தழிவுகளை சந்தித்தாலும் பரவாயில்லை, நாங்கள் அடைய நினைச்ச அந்த இலக்கை அடைஞ்சா மட்டும்தான் இதெல்லாமே சரியாக இருக்கும். அப்படி இல்லாமல் நடுவில் எல்லாத்தையும் கைவிட்டோம் என்று சொன்னால் ஒரு பிரயோசனமும் இல்லை, உயிரை கொடுத்தும் பிரயோசனம் இல்லை, சொத்தழிவுகள் பிரயோசனம் இல்லை, எந்த விதமான பிரயோசனமும் இல்லை. எனவே என்ன நோக்கத்துக்காக அவர்கள் இந்த போரை ஆரம்பித்தார்களோ அந்த நோக்கம் நிறைவேறும் வரைக்கும் இந்த போரை நிறுத்துவதற்கோ சமாதானத்துக்கு வருவதற்கோ ரஷ்ய ஜனாதிபதிக்கு விருப்பம் இருக்காதுன்றது வெளிப்படையான உண்மை. ஏனென்று சொன்னால் எல்லாமே போட்டது போட்டபடி அப்படியே பாதையில் நிற்குது. அப்படிப்பட்ட ஒரு சமாதானம் தேவையே இல்லை, அது நிலைக்க போறதும் இல்லை, அதில் பிரயோசனமும் இல்லை. அதனால தான் ட்ரம்பினுடைய கோரிக்கை தொடர்ச்சியாக ரஷ்யாவால் நிராகரிக்கப்படுது. இதே டெக்னிக்கை தான் ட்ரம்ப் ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான அந்த போரில் பயன்படுத்தினவர். இஸ்ரேலுக்கோ அல்லது ஈரானுக்கோ அந்த சண்டையை நிறுத்துவதில் கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. ஏன்னு சொன்னால் ரெண்டு தரப்புமே நம்பினது ஒரு ஆள் வெல்ல முடியும், ஒரு ஆள் வெல்ற கட்டத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு தரப்புமே நம்பி மூர்க்கமான சண்டையில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் போது திடீரென்று ட்ரம்ப் சண்டையை நிப்பாட்டு என்று சொன்னதால் ரெண்டு தரப்புமே ஏமாந்தன என்றதான் மறக்க முடியாத உண்மை. அதனால தான் ட்ரம்ப் 6 மணித்தியால கேப் பண்ணி கொடுத்தவர். அந்த 6 மணித்தியாலமும் எவ்வளவுக்கு முடியுமோ, எவ்வளவு குண்டுகளை போட முடியுமோ அவ்வளவு குண்டுகளை போட்டு அவ்வளவு தாக்குதல்களை நடத்தி இரண்டு தரப்புமே ஒருவர் மேல ஒருவர் இருந்த கோபத்தை கடுமையாக தீர்த்து கொண்டார்கள் அந்த இரவு முழுவதும். இது உங்கள் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி தான் இப்ப ரஷ்யாவுக்கும் யுக்ரைனுக்கும் இடையிலான இந்த போர்ல திடீரென்று ட்ரம்ப் எல்லாரும் சண்டையை நிப்பாட்டு சொல்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமே அல்ல. ஏனென்று சொன்னா சண்டையில ஈடுபடுற தரப்புக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அவர்கள் இழந்தது ஏராளம். எனவே அவர்கள் அடைய நினைச்ச அந்த இலக்கை அடைஞ்சா மட்டும்தான் அது பேலன்ஸ் ஆகும். அப்படி இல்லை என்று சொன்னா எல்லாமே தேவையில்லாத ஒரு இழப்பாக போயிடும். ட்ரம்பின் கதையை கேட்டு இப்ப சண்டையை நிப்பாட்டினா எல்லாமே தேவையில்லாம போயிடும். இரண்டாவதா இன்னொரு காரணம் இருக்குது. யுக்ரைனுக்கு பின்னால் இருக்கக்கூடிய யுக்ரைனுடைய நட்பு சக்திகள் மிகவும் பலவீனமானவை. இப்ப ஐரோப்பிய நாடுகள் பின்னுக்கு இருந்து உதவி செய்யுது, நேட்டோ நாடுகள் பின்னுக்கு இருந்து உதவி செய்யுது. இருந்தாலும் அவை பலவீனமானவை. அவர்கள் நேரடியாக களத்தில் குதிக்க போறதில்லை. தங்களுடைய மேன் பவர் என்று சொல்லப்படுற ராணுவத்தை நேரடியாக களத்தில் கொண்டு போய் குதிக்க போறது இல்லை. இப்போ பிரான்ஸோ அல்லது பிரித்தானியாவோ ஜெர்மனியோ வேறு எந்த நாடோ தங்களுடைய சொந்த ராணுவத்தை கொண்டு போயிட்டு யுக்ரைனிய களத்தில் ஒருபோதும் இறக்க போறது இல்லை. தூரத்தில் இருந்து சப்போர்ட் பண்ணி கொண்டிருப்பினோம். ஆயுதங்களை மட்டும் உற்பத்தி செய்து வழங்கி கொண்டே இருப்பினோம். அதுவும் பெருந்தொகையில் வழங்காமல் கட்டமாக தான் வழங்கி கொண்டிருக்கிறோம். ஒருபோதுமே ஐரோப்பிய நாடுகளோ அல்லது நேட்டோ நாடுகளோ தங்களுடைய சொந்த ராணுவத்தை கொண்டு போயிட்டு யுக்ரைனிய மண்ணில் இறக்க போறது இல்லை. தங்களுடைய சொந்த ராணுவம் இழக்கப்படுறதையோ
அங்கே உயிரிழப்புகள் வாரதையோ இந்த நாடுகள் விரும்புறதில்லை. அதனால் யுக்ரைனியர்கள் மட்டும்தான் சண்டை பிடிக்கணும், அவர்கள் மட்டும்தான் சண்டை களத்தில் ஈடுபடணும், வேணுமென்று சொன்னால் ஆயுதங்கள் வழங்கப்படும். இது மிகவும் பலவீனமான ஒரு நிலை. இது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு நல்ல வடிவாக தெரியும். இந்த 2 காரணங்களையும் அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் அவர் தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்திக் கொண்டே வரார். நாளுக்கு நாள் தீவிரப்பட்டு கொண்டே இருக்குது. எனவே போக 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 யுக்ரைனுடைய நிலைமை என்னாகும் என்றது இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. எனவே அடுத்து வரும் நாட்கள் யுக்ரைனுக்கு மிக கடினமான ஒரு காலமாக இருக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. என்னதான் நடக்க போறதுன்றதை நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். இது போன்ற உலக செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழடியான் வேர்ல்ட் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.